நாம் தினந்தோறும் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவமே வாழ்வாக மாறி போயிருக்கிறது. உலகமே வாழ்வு என்று நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று நம்முடைய நிலைமை என்னவா இருக்கும் என்பதை நானும் நீங்களும் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹுடைய தூதரே நான் நோன்போடு இருக்கும் போது என்னுடைய அமல்கள் எடுத்து காண்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். நாம் பாவத்திலே வாழ்கிறோம், பாவமே வாழ்வாக மாற்றியிருக்கிறோம். பாவங்களை செய்துவிட்டு சர்வசாதாரணமாக நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கான தௌபாவும் நாம் செய்வதில்லை. அவ்வாறான சூழ்நிலையில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வாழ்வை முடித்து விட்டான் என்றால் நம்முடைய வாழ்வு நிச்சயமாக கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இன்னும் ஒரு சில வாரங்களில் நாம் ரமலானை அண்மிக்க இருக்கிறோம். ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம்தான் நாம் அமல்கள் செய்ய வேண்டும், நன்மையில் அதிகமாக வரைய வேண்டும் என்பது அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டல்கள் அல்ல. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் பிறந்ததிலிருந்து மரணிக்குகின்ற வரை எவ்வாறு நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் எமக்கு அழகிய வழிகாட்டல்களை செய்திருக்கிறார்கள். அதே போன்று நபி தோழர்களை எவ்வாறு வாழுமாறு சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்கள் வாழ்ந்து முடித்து விட்டு நாம் வரலாறுகளூடாக அவர்களுடைய வாழ்வை படிக்கிறோம். ஆனால் நாம் அறிந்திருக்கிறோம், இன்று பாவத்தை நாம் செய்கிறோம். அந்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய மனோநிலைகள் அல்லாஹ் விட்டும் தூரமாக்கி கொண்டிருக்கிறது. எனவே நாம் சிந்திக்க வேண்டும். எம்மோடு பயணித்த எத்தனையோ மனிதர்கள் இன்று ஜனாசாவாக மண்ணறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். இன்று உயிரோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் எமக்கு செய்த அருளாக நினைத்து நாம் அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடிய அடியார்களாக நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் கைஸ் மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். புத்திசாலி யாருன்னு சொன்னால் வ அமில லிமா பஅதல் மௌத், மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்வுக்காக தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து மாற்றிக்கொள்பவன் தான் புத்திசாலி என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த வாழ்வை தந்திருக்கிறான். இன்று நம்மளோடு பயணித்த குடும்ப உறவினர்களை நாம் ஜனாசாவாக மண்ணறையில் அடக்கம் செய்து விட்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். நான் என்னில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று உணர்கின்ற போதுதான் நாம் அல்லாஹுடைய தூதரும் எதன் பிரகாரம் எம்மை வாழச் சொல்லியிருக்கிறானோ நிச்சயமாக நம்முடைய வாழ்வை மாற்றிக் கொள்ளலாம் என்பதில் சந்தேகம் கிடையாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், குல் நபியே கூறுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நீங்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற போது அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நபியாக ஏற்றிருக்கிறோம். அவர்கள் எதன் அடிப்படையில் வாழ்வை அமைத்துக் கொள்ளுமாறு சொல்லியிருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் தனது வாழ்வை அமைத்துக் கொண்டவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரியவர்களாக ஆகுவார்கள் என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். இன்று அல் குர்ஆன்கள் ஓதப்படுகிறதா என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். ரமலான் மாதங்களில் வந்தால் மாத்திரம் அல் குர்ஆனை பிரட்டுகிறோம். இன்று வீடுகளில் முதன்மைப்படுத்த வேண்டிய அல் குர்ஆன்கள் வீடுகளில் ஏதோ ஒரு ஓரத்தில் அல் குர்ஆன்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்று நம்முடைய சமூகத்தில் மாற்றமடைந்திருக்கின்ற மிக பிரதானமான ஒரு துரதிர்ஷ்டவசமான விடயம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. நாம் வாழுகின்ற காலம் என்பது குறுகிய காலமாகும். இந்த காலத்தை நாம் மறுமைக்கான வெற்றியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். உலகமே வாழ்வு என்று வாழ்ந்து விட்டால் நிச்சயமாக நம்முடைய மன்னரை வாழ்வு நெருக்கடியாக மாறிவிடும் என்பதை அல்லாஹுடைய தூதர் எமக்கு அதிகமாக சொல்லியிருக்கிறார்கள்.